நான் ஒரு வெற்றியாளன் ஆன்மீக பக்கத்திற்கு வரவிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் பேச போகிறது இளநீர், தேங்காய், தென்னை மரம். இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னப்பா சம்மந்தம்? இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் இதன் மூலமாக நம்ம ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இளநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்கும். அப்போ அந்த தண்ணி இருக்கும்போது அதில் தேங்காய் இருக்காது, அது ஓடு ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் எப்படி உருவாகுது? தேங்காய் அதுக்குள்ளே உருவாகுதுல்ல, அது எப்படி உருவாகுது? அந்த ஓடு இன்னும் தடிமனாக மாறுது, அது எப்படி? உறுதியானதாக மாறுது இந்த ஓடு, அது எப்படி அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இந்த தென்னை மரத்துலேருந்து அந்த தேங்காயோட இணைஞ்சிருக்குல்ல அந்த நார், அது வழியாக தண்ணி அந்த இளநிக்குள்ளே வரும். தினமும் அது தண்ணி அதுக்குள்ளே இளநீருக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இளநீர் என்ன ஆகும்னா தேங்காவாக மாறிக்கிட்டே இருக்கும், தினமும் தேங்காவாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடும் தடிமனாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா முழு தேங்காவாக மாறிடும். அதாவது இப்போ கீழே விழுந்தால் அது முளைக்கும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். இப்போ நம்ம வாழ்க்கையும் இந்த மாதிரி தான். நம்ம தலை இருக்குல்ல, தலை பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு, உள்ள தேங்காய் தண்ணி, அந்த மாதிரி தான். மண்டை ஓடு இருக்குது, மூளை தேங்காய் மாதிரி இருக்குது, உள்ளே செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்கிறது, அது தேங்காய் தண்ணி மாதிரி. கரெக்டாக சரியாக பார்த்தோம்னா இதே மாதிரியானதை நம்ம மூளை. சரி, மூளை அது என்ன பார்த்தா, இந்த உடம்பு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இந்த பஞ்சபூதம் தான் இந்த உடம்பு. இந்த தலையில் இருக்கிற இந்த மூளை இதெல்லாம் இந்த தேங்காயை மாறும். தேங்காய்னா இப்போ நம்ம தலை தேங்காவாக மாறாது, ஆனால் இளநீர் மாதிரி இருக்கிற நம்ம மூளை தேங்காய் மாதிரி மாறும், உறுதியானதாகும். அதுதான் இந்த ஆன்மீக பயிற்சி, 12 வருஷம் ஆன்மீக பயிற்சி, இந்த நெத்தி போட்டில் ஆன்மீக பயிற்சி பண்ணுறது. இப்போ பார்த்தோம்னா இந்த தேங்காய் அந்த தென்னை மரத்துலேருந்து பிரிஞ்சு விழுந்துடும். அப்புறம் அது முளைச்சி மறுபடியும் தென்னை மரமாகும். அந்த மாதிரி தான் நாம் இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில், இந்த பூமி, இந்த வாழ்க்கையில் தென்னை மரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதிகமான இந்த ஆன்மீக பயிற்சி முடியும் போது என்ன ஆகும்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுவோம். அந்த மாதிரி இப்போ இந்த ஆன்மீக பயிற்சி மொத்தமே பார்த்தோன்னா இது நம்ம மூளையை இந்த தேங்காய் மாதிரி மாற்றுறது தான் இந்த ஆன்மீக பயிற்சி. அப்போ தான் தென்னை மரம் முளைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடல் அந்த ஒளி உடலாக மாற்றம் அடையும். இது நம்ம தொடர்ந்து 12 வருஷம் பண்ணுறதால வரும். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றம் மனசளவில், உயிரளவில், உடல் அளவில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருவீங்க. 12வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அமைதி நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நம்ம என்ன அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நிலையிலிருந்து மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே 12வது வருஷம் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்துடுவீங்க. இதுதான் இந்த பயிற்சியே. எப்படி இந்த தேங்காயில் இருக்கிற அந்த இளநீர்
இளநீர் வந்து தேங்காவாக மாறுதோ, அந்த இளநீரில் இருக்கிற தேங்காய் தண்ணி வந்து தேங்காயாக மாறிக்கிட்டு வந்து முழு தேங்காயாக மாறுதோ, அந்த மாதிரி இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து இந்த மூளைக்கு அந்த உறுதியானதாக்கும், இந்த மண்டை ஓட்டை உறுதியானதாக்கும். இதுதான் இந்த ஆன்மீக பயிற்சியின் விளக்கம். அப்போ எப்படி மரம் முளைக்குது, அந்த மாதிரி தான் நம்ம உடல் மாற்றம் அடைஞ்சு ஒளி உடல். இப்போ தேங்காய் உள்ளே இருக்கிற அந்த தேங்காய்க்கு காற்றை உணர முடியாது, ஒளி உணர முடியாது, வெப்பத்தை உணர முடியாது, எதுவுமே முடியாது. அதனால் இந்த மழை வந்தால் அதுக்கு தெரியாது, அது ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்குது. ஆனால் தென்னை மரத்துக்கு நல்லாவே தெரியும், ஒளி தெரியும், காற்று அசைவு தெரியும், மழை பெஞ்சால் அது மேலே பெய்யறது அதுக்கு தெரியும். அந்த மாதிரி நாம் இப்போ இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா இளநீர், இப்போ இருக்கிற நிலை வந்து இளநீர் நிலையில் இருக்கும். இப்போ இந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக தேங்காயாக மாற போகிறோம். தேங்காயாக மாறி இந்த உலக வாழ்க்கையிலேருந்து தனித்து வரணும், அப்புறம்தான் முளைக்க முடியும். தென்னை மரத்துலேயே தேங்காய் இருந்துச்சுன்னா முளைக்குமா? அது மண்ணில் விதை தான் முளைக்கும். அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துலேருந்து விடுபட்டு இது என்னோடது இது என்னோடதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு, பயத்துலேருந்து, மரண பயத்துலேருந்து விடுபட்டு, எல்லாத்துலேருந்து விடுபட்டு வந்து ஒரு தென்னை மரமாக முளைக்கிறோம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்படியே நம்ம தேங்காய் தென்னை மரம் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேனே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இது தேங்காயை வச்சு நான் புரிய வைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அப்போது முளைச்சி இப்போ தென்னை மரமாக வருது. இப்போ தேங்காய்க்கு எத்தனை ஆயுட்காலம் இருக்குது? ஒரு தேங்காய்க்கு எத்தனை ஆயுட்காலம் இருக்குது? அதே மாதிரி தேங்காய் உயிரோடு இருக்கா? இன்னும் உயிரோடவும் இல்லை, அது இறந்தும் போகலை, அது முளைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் தென்னை மரம் உயிரோடு தானே இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம முளைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் நாம் இளநீராக இருக்கோம். இப்போ தேங்காயாக மாறணும். நாம் என்றைக்கு முளைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்குமோ, இறைவன் வந்து அதை விதை போடுவார். இப்போ நம்ம அந்த தேங்காய் எடுத்து அவர் முளைக்க வைப்பார். அப்போது இளநீரை வந்து யாராலையும் முளைக்க வைக்க முடியாது. அப்போ நம்மளை மாற்றிக்கணும். அப்போது என்னென்னா இந்த ஆன்மீக பயிற்சி இந்த மாதிரி தான் நடக்கிறது. நாமும் ஒளி உடல் அடைஞ்ச பிறகு இந்த உண்மையாகவே இருக்கிற வித்தியாசமான உணர்வுகள் இருக்கும், வித்தியாசமான நம்ம புரிதல்களும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையும் தான் இருக்குமே ஒழிய பழைய மாதிரியான வாழ்க்கை இருக்கவும் முடியாது. அது வந்து இந்த இளநீர் வந்து தேங்காயாக வளர்கிறதுக்கான உதவும் வாழ்க்கை தான் இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எல்லாமே அதுதான் உதவுது. ஆனால் முடியும் போது ஒரு 12வது வருஷம் இது முடியும் போது நீங்கள் முழுவதுமாக விடுபட்டு தனியாக வந்து நின்றுடுவீங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு நிலையிலும் நாம் உயிரோடு இருக்க கற்றுக்கணும். வெற்றிவேல் வீரவேல்.